என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க படுற கஷ்டம் தெரியாம நான் என்னென்னமோ அசிங்கமாலாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் இனிமேல அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேப்பா. எனக்கு இந்த ஸ்கூலே வேணாப்பா. உன் மெக்கானிக் ஷெட்ல எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கா. நான் வேலை பார்த்து என் படிப்புக்கான கடனை நானே அடிச்சிடறேன்க்கா. ஐயோ ஐயோ ஐயோ, என் பையனோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனம்மா. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். என்னண்ணா இது? இதுக்கெல்லாம் போய் இப்படி நீ அழாத. இப்ப என்ன, உன் பையனுக்கு பணம் கட்டணும், அவள் தானே? இன்னும் 1 மணி நேரம் இருக்குதுல, அதுக்குள்ள கட்டிடலாம். நீ கவலைப்படாதண்ணா. உன் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறான். நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்லண்ணா, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். இந்த சத்யா, சேடு 5000 ரூபாய் தான் இருக்குன்னு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அம்மா சத்யா, என் புள்ள படிப்புக்காக நீ மட்டும் தனியா ரொம்ப கஷ்டப்படுற. அதான் இத வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கம்மா. இல்லண்ணா, அது உள்ளவே. அது இல்லம்மா, அது. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நீ எவ்வளோ நேரத்தில் ஃபீஸ் கட்டணும்? இன்னும் 1/2 மணி நேரத்துல. ஓ அப்படியா, சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். தம்பி வா போலாம். தம்பி வா, நான் பார்த்துக்கிறேன், வா. அமுல் பேபி, ஒரு நிமிஷம். இவன் ஒருத்தனுக்கு நீ பணம் கட்டுவ, அப்ப மத்தவங்களுக்கு எத்த வேற மாதிரி தான் டீல் பண்ணும். பணம் கட்டி பாடம் கத்துக்க வேண்டியது இவன் இல்ல, அந்த ஸ்கூல் தான். என்னங்க பண்ண போறீங்க? பரீட்சை எழுத போலனா செத்துருவேன்னு சொன்னல, செத்துறா. ஏங்க என்னோட சாவுக்கு முக்கிய காரணமே நான் படிச்ச ஸ்கூல்ல அந்த மேனேஜ்மெண்ட் தான். இன்னைக்கு என் சாவுக்கு காரணம் எம்எல்ஏ லோபோசாமி தான். சத்யா, தயவு செஞ்சு இதை வச்சு எதுவும் பண்ணிடாத சத்யா. 5 நிமிஷத்துக்குள்ள நீ உன் ஸ்கூலுக்கு வந்தனா நான் எதுவும் பண்ண மாட்டேன். 5 நிமிஷம் தானே, இந்த உடனே வந்துடுற சத்யா. இப்போ வந்துடுறேன். ஏங்க, என்னங்க ஆச்சு? ஆஸ்பத்திரிக்கா போறீங்க? சுடுகாட்டுக்கு போறேன், உனக்கு குழி தோன்றதுக்கு. நான் போடுங்க. வண்டி நிறுத்தக்கூடாதுமா, உள்ள எக்ஸாம் நடக்குது. வண்டி எடுங்க வெளில. உள்ள போய் கொஞ்சம் எட்டி பாக்குறீங்களா? என்னாச்சு? நான் தான் அவ்வளவு தூரம் கெஞ்சினேனே, யாராவது கேட்டீங்களா? எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி அநியாயமா ஒரு சின்ன பையனை கொன்னுட்டீங்களே, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நாங்க என்ன பண்ணோம்? நாங்க ரூல்ஸ் தானே ஃபாலோ பண்ணோம். என்னங்க ரூல்ஸ் உங்களுது? நீங்க கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் படி நடந்துக்கிறீங்க. உங்க கரஸ்பாண்ட் போடுற ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க. போயா சார் சார்,
விஷயம் பெருசாயிடும் போல இருக்கு சார். மீடியா வரதுக்குள்ள கரஸ்பாண்ட் வர சொல்லலாம் சார். வாங்க சார். ஏமா ஏமா இப்படி கூட்டத்தை கூட்டி வச்சு நிக்கிற? எல்லாம் போ, கிளாஸ் ரூம் போ. ஏய், போ, போ, போ. செக்யூரிட்டி போ, போங்க. அம்மா, ஒரே ஒரு நிமிஷம் வாமா, உன்கிட்ட பேசணும். எங்க வாமா சொல்றேன், தயவு செய்து வா ப்ளீஸ். வா வாமா. சத்யா, நடந்தது நடந்து போச்சு. இத பெருசுப்படுத்தாத. இது வெளில தெரிஞ்சா இந்த ஸ்கூல் மட்டும் இல்ல, என் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமானம் ஆயிரும். அப்புறமே எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. செத்து போன அந்த பையன் குடும்பத்துக்கு நான் நஷ்டத்தை கூட கொடுத்துட்றேன். பணத்தை கொடுத்து போன உயிரை சரி பண்ணிடுவீங்களா? இந்த நினைப்பு இருக்கிறதுனாலதான் உங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஏழைங்க வயித்துல அடிக்கிறதே சர்வசாதாரணமா போச்சு. இவ்ளோ கேக்குறதுனால நான் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணல. ஆனா நான் சொல்றது நீங்க கேட்கணும். அம்மா, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். என்னம்மா பண்ணணும்? இனிமே இந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் நிர்ணயிச்ச ஃபீஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம். அப்படி வாங்குனா பாரபட்சமே பார்க்காம இந்த ஸ்கூலை இழுத்து மூடலாம். இது இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்ங்கிற முறையில தெளிவுபடுத்துறது மட்டும் இல்லாம இதை என் சுயநினைவோட எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கவர்மெண்ட் சொல்ற பீஸ்லாம் வாங்கினா ஸ்கூல் நடத்த முடியாதுமா. கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த விஷயத்த நான் எப்படியே விட்டுறேன். இல்லனா ஸ்கூல்ல இழுத்து மூடிட்டு ஜெயில தான் இருக்கணும். சரவணா, உன்னோட எல்லா பிரச்சனையும் போ, எக்ஸாம் எழுது. தேங்க்ஸ்க்கா. விஷம் குடிச்சு செத்துட்டான் டிராமா பண்ணி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டல. வேற என்ன பண்ண சொல்றீங்க? நியாயமா கேட்டு பார்த்தேன், நீங்க ஒத்து வரல. அதான் இந்த ரூட்லயே வந்தேன். என்ன ஏமாத்திட்டல உன்ன. இனிமே இந்த ஸ்கூல்ல அதிகமா ஃபீஸ் வாங்குனீங்கன்னு தெரிஞ்சிச்சு, இந்த பத்திரத்தை வச்சு ஸ்கூலை இழுத்து மூடிடுவேன். என்ன புரியுதா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சு வாத்தியாரானீங்க? நீங்களே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் தானே? நீங்களே உங்க புள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்காம ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல படி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களை மாதிரி வாத்தியாருங்க ஒழுங்கா பாடம் நடத்தி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலாமே. நீங்க சொல்றது சரிதாங்க. பட் இப்படி ஒரு தனிநபரை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தாம்புள்ளையும் பெரிய ஆள் ஆகணும், பெரிய பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்லி இவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தேடி போயிட்டு இருக்காங்க. பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை மாறணும்னா இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் கிட்ட தாங்க இருக்கு. என்னங்க இப்படி முறைச்சு பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இதோ பாருங்க, நான் சொல்ல, நம்ம சர்வே என்ன சொல்லுதோ அதான் சொல்றேன். இல்ல, உன்ன மாதிரி பணம் இருக்கிறவங்க கிட்ட குணமும் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணா இந்த நிலைமை மாறும்ல. ஆனா பணம் இருக்கிற யாருக்கிட்ட உன்ன மாதிரி குணம் இருக்கு சொல்லு? உனக்கு பர்த்டேன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டியா இல்லையா? மறந்துட்டேன்டா. ஆமாப்பா. பரவாயில்ல, ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். பர்த்டே சொல்றது இருக்கட்டும், லவ் எப்படி சொல்ல போற? ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். சரி, ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம். கவிதையா? அப்படி டக்குன்னு கேட்டா எப்படி கவிதைலாம்?
அப்படியே அமுல் பேபியை நினச்சின்னு ஃபீல் பண்ணு சத்யா. உன்னை நினைக்கிறேன், ஆ என்ன மறக்கிறேன். என்ன மறந்துடால உன்னை நான் நினைக்கிறேன். எப்படி? ம், ஃபோ. ஐயா லேட்டஸ்ட்டாக ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா எங்கள் ஆயா மாதிரி பழசாக சொல்லியிருக்கிறா. நீ என்ன பண்ணுற, உன் பர்த்டே இன்னைக்கு நைட்டு பிரபுவை கூட்டிகிட்டு கடலுக்குள்ளே போகிற. கரெக்டாக 12 மணிக்கு அப்படியே பிரபுவை நேருக்கு நேராக நிற்க வச்சு நீ கண்ணை திறந்து சொல்கிறியோ மூடிட்டு சொல்கிறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் லவ்வை சொல்கிறேன். அப்படியே சொல்லிட்டு அவரை நேருக்கு நேரு நிற்க வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கா? சொல்லு சொல்லு. ம். அமுல் பேபி மயங்கி கீழே விழுந்து கிடப்பான். அப்புறம் அவனை தூக்கினா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும், அதானே? எங்களை விடு, நாங்கள் ஆளுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்போம். அது எப்படியும் உனக்கு செட் ஆகாது. நீ ஏதாவது பிரபு லவ்ஸில் ஐடியா வச்சிருக்கியா இல்லையா? எங்க வச்சு சொல்லணும், எப்படி அவனாண்ட லவ் யூ சொல்லணும்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லடா. ஆனா கண்டிப்பா என் லவ்வை என் பிறந்த நாள் அன்னைக்கு அவனாண்ட சொல்லணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். பாரு சௌமியா, நைட் டைம் அம்மா பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல கிளம்பு. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்த, நீ அடங்க. அவங்க தப்பா நினைக்கலனாலும் இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது தப்பு. கிளம்பு நீ. முடியாது. பாரு சௌமியா, எந்திரி. முடியாது. கிளம்புன்றல. முடியாது கதிர், போ. சொல்றது கேளு, எந்திரி. வர முடியாது. எந்திரி. ஐயோ, ஹவுஸ் ஓனரம்மா இப்ப மட்டும் எங்க 2 பேரையும் பார்த்தாங்க, அவ்வளவுதான். ஆமா, எப்பப்பா 3 மாச வாடகையை கொடுக்க போற? நான் டெய்லி கேட்டுட்டு போறேன். உங்க அம்மா சொல்றாங்களா இல்லையா? சொன்னாங்கக்கா. இப்பதான் டியூஷன் சென்டர்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சம்பளம் வந்ததும் மொத்தமா கொடுத்துறேன்க்கா. தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாருப்பா, எனக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. இன்னும் 2-3 நாள்ல எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பா. சரிக்கா. எப்படி சொல்லலாம்? ஐ லவ் யூ. ஓராருதோ வேணாம். பிரபுவோட பர்த்டேன்னு சொல்கிறோம். அந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு குசி ஆகிடாப்புல. நீ நைட்டு உன் லவ் சொல்லிவிடு. நான் இன்னும் ரெடி ஆகலடா. இப்போதானே ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன், பார்த்தல. டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கு. உழைப்பாளர் தினம் செலிப்ரேஷனா? ஆமாம் சார், நாளைக்கு எங்களுக்கு உழைப்பாளர் தினம் தான். நாளைக்கு மே ஒன்றும் இல்லை, தலையோட பர்த்டேவும் இல்லை. அப்புறம் எப்படி உழைப்பாளர் தினம் சொல்றாங்கன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். எல்லாருக்கும் மே 1 தான் உழைப்பாளர் தினம்னா எங்களுக்கு நாளைக்கு தான் சார் மே 1. புரியல சார். நாளைக்கு சத்யாவோட பிறந்த நாள் சார், அதான் அப்படி சொன்னேன். பாத்தியா, உன் பிறந்த நாள் தெரிஞ்சவொடனே எப்படி சாக்கா நிற்க இருப்பாரு. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷப்பட மாட்டோம். கை கொடுங்களேன். கொடுங்க, கை கொடுங்க. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். பாய் தம்பி சார். இத்தனை வாட்டி கால் பண்ணது இதை சொல்லதானா? என்ன தம்பி சார் இதெல்லாம்? நீங்க இதை சொல்லதானே கூப்பிட்டீங்க? ஆமாம் சார். என்ன தம்பி சார், இதெல்லாம் நேரில் கூப்பிட்டு தான் சொல்லணுமா? இதை நீங்க ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம். நீங்க ஃபோனில் சொல்லியிருந்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சத்யா நான் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருப்பேன். அவங்களும் தேங்க்ஸ்ன்னு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏங்க, நான் ஏதோ முக்கியமான விஷயம், ஏதோ ஏரியாவில் பிரச்சனை போலன்னு நான் காரை செம்ம ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்திருக்கேன். சரிங்க தம்பி சார், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய் பாய். டேய் வாடா. முதல்ல நம்ம எதை சொல்றதா இருந்தாலும் கேட்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் சொல்லணும். அவனோட அவசரம் தெரியாம நம்ம சொல்லிட்டு வருத்தப்படுறது நம்ம தப்புடா. சத்யா, சத்யோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும். இருக்கோம்.
கரெக்டா நைட்டு 12 மணிக்கு பவர் கட் ஆகுது. ஃபுல் இருட்டு. அப்ப நான் ஒரு கேண்டில் மட்டும் பத்த வைக்கிறேன். ஏன்டா உடனே ஜெனரேட்டர் போட்டுருவாங்களே, கேண்ட் எல்லாம் வேணாம். அப்படியா? அங்க பாரு. எங்க? இதுக்குதான் பார்க்க சொன்னியா? நான் சொல்றது மட்டும் கேட்கணும். ஏன்டா லோக்கல் ஆளா? அங்க ஜெனரேட்டர்லாம் இருக்காதா? நான் சொல்றத மட்டும் கேளு, கூட கூட பேசிட்டு இருக்காத. சொல்லு. பவர் கட் ஆனதும் நான் ஒரு கேண்டில் மட்டும் பத்த வச்சு கேக்க கொண்டு வந்து கேண்டில் எடுத்து கேக்ல வச்சு ரவுடி பேபி முன்னாடி நிப்பேன். அத பார்த்ததும் ரவுடி பேபி அப்படியே ஷாக் ஆகி நிப்பாங்க. அந்த கேண்டில் வெளிச்சத்துல ரவுடி பேபி முகத்துல ஒரு ஷாக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே ரவுடி பேபின்னு பாடுறோம். நீ பிரபுவை பத்தி அவன்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்ற, டென்ஷன் ஆக மாட்டானா? நான் என்ன பண்றது? பிரபு வீட்ல வெள்ளிக்கிழமை டேட் குறிக்கணும்னு வர சொல்றாங்க. இவனும் வெள்ளிக்கிழமை அம்மாவை மீட் பண்ணணும்னு சொல்றான். எப்படி முடியும்? பிரபு வீட்டுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். நான் பாலா கிட்ட வெள்ளிக்கிழமை வர முடியாது, சனிக்கிழமை உங்க அம்மாவை வந்து நான் மீட் பண்றேன்னு சொல்லி பாப்பேன். முடியாதுன்னு சொன்னா என்ன ஆள விடு, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி போயிட்டே இருப்பேன். எங்க அம்மா நம்ம லவ் அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் மீட்டே கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். உன்னை பார்க்கறதுக்கு 4 நட்சத்திரம்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வராங்க. நீ மட்டும் வரலனா அப்புறம் எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சரி மாப்ள. டேய் சாரி. ஏய் அறிவில்ல பார்த்து வர மாட்டேன். ஏய், நீ வந்து இடிச்சிட்டு எனக்கு அறிவில்லையான்னு கேக்குற? இன்னும் நீ காலேஜ்ல இருந்து திருந்தலையா? நான் எதுக்குடா திருந்தணும்? உன் முகத்தில் முழிக்கூடாதுன்னு தான் நிறைய வாட்டி நான் அவாய்ட் பண்ணி போயிருக்கேன். ஆனால் ஏன் நேரம் உன் முகத்தில் முழிக்க வேண்டியதா போச்சு. டேய், உன் மூஞ்சில முழிச்சதுக்கு நாங்க தானே ஃபீல் பண்ணணும். மாப்ள, இன்னைக்கு நாளு விளங்குன மாதிரி தான். என்ன காலேஜ்ல வாங்கினதெல்லாம் மறந்துடுச்சா? பப்ளிக்ல வேணான்னு பாக்குறேன். யார் அவரு? என் கூட காலேஜில் ஒன்றா படித்தவன். ஒன்னா படிச்சவங்கன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு நிக்கிறீங்க. ஒன்றா படித்தவன் தான், ஆனால் பிஸ்னஸில் என்னோட எதிரி. எங்கள் 2 பேருக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுறதுலையும் ஸ்டேட்டஸ்லையும் யார் பெரிய ஆள் ஆகிறதுன்னு போட்டி இருந்துச்சு. அவனால் என்னை ஜெயிக்கவே முடியல. பிஸ்னஸில் அவனை விட 10 மடங்கு பணக்காரனா நான் வளர்ந்து காமிச்சேன். அந்த பொறாமையில் பொங்கிட்டு போகிறான். என்னது? பிரபுவை விட நீ பணக்காரனா? அதுவும் 10 மடங்கா? பிரபு பத்தி சொல்லுடி. அம்மா கேட்டால் என்ன சொல்ல? கண்டிப்பா மீட் பண்றேன்னு சொல்லு.